வாலிபர்கள் ஆராதனைகள், எல்லா தமிழ் ஆராதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஆராதனைகளை மகிமைப்படுவதற்காக நன்றி. எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதித்து தருவதற்காக ஸ்தோத்திரம்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மைகள் செய்பவரே, நாளெல்லாம் சுமப்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை சொல்ல முடியும்? இந்த வாரம் முழுவதும் உண்மையாக சொல்வீங்களா? நான் சொல்லுவேன். ஆமென். நம்ம அந்த அதாவது இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கூட ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவரா இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இளைப்பாறலை தருகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை உயர்த்தி, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நல்ல கரங்களை உயர்த்தி, உம்முடைய கிருபை மேலானதப்பா, உம்முடைய கிருபையே எங்களை தாங்குகிறது, உம்முடைய கிருபையே எங்களை நடத்துகிறது. ஆமென், ஆமென் சொல்லலாமா? நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். சொல்ல முடியுமா? எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் கிருபை உள்ளவர். அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதாவது உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் விரும்புகிறார். ஆமென். அவருக்கு நாம் எதையும் கொடுத்து அவர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆமென். முடியுமா? முடியவே முடியாது. அவர் நீதி நிறைந்தவர். நிச்சயம் இந்த நாட்களே உங்களுக்கு நீதி செய்ய அவர் உண்மை உள்ளவர். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. ஆமென். சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீ, நன்றி ஐயா. உணவு தந்தீ, நன்றி ஐயா. உடையும் தந்தீ, நன்றி ஐயா. உடையும் தந்தீ, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும்
மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஆமென். அரவணைத்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. ஆமென். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா. ஆமென். கூட வைத்தீ நன்றி ஐயா. பாட வைத்தீர் நன்றி ஐயா. பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ மகிழ்ச்சியா இருந்தா என்ன பண்ணணும்? சங்கீதம் பாடணும். அந்த கல்யாண வீடுலாம் பாருங்க, அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. எதுவுமே வேலை இருக்காது, ஆனா வேலை இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரபரப்பு ஆராதனை இருக்கணும். ஆமென். அந்த பரபரப்பு எப்படி இருக்கணும்? ஆராதனை இருக்கணும். இப்போ உங்க வீட்டு கல்யாணம் நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு மாதிரி உட்கார்ந்து இருப்பீங்களா? கேளுங்க பக்கத்துல. ஒரு மாதிரி இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. உங்களை பார்க்கணுமே, அதுல நீங்க தானா அப்படின்னு வேற யாரு தானா அப்படி தெரியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் நல்ல கை தட்டி பக்கத்தை பார்த்து கேளுங்க. பாடலாமான்னு கேளுங்க. பாடலாமா? சிலர் சொல்றாங்க நீ பாடினா பாடு, பாடாகட்டி போன்றாங்க. ஆமென். சேர்ந்து பாடலாமா? ஆமென். எல்லாரும் சேர்ந்து மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் ஆமென் உணர்ந்து குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்தும் ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். விளைத்திரு, நிலைத்திரு, சுகித்திரு, அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆமாப்பா, என்னை நம்புங்கப்பா. நம்பி
இயேசுவே நம்புங்க. பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வீர். ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. வாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். உண்மைதானா? நடக்குமா? வரும் நாளிலே நடக்கணும். என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆமென். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு மீனை தண்ணியிலிருந்து எடுத்துட்டா என்ன ஆகும்? மீன் என்ன செய்யும்? செத்துடும். ஆமென். அதே மீனை தண்ணிக்குள்ள போட்டா ஆமென் அது அழகா நிலைத்திருக்கும். ஆமென் சொல்ற முடிஞ்சவங்க ஆமென். நான் சொல்லுவேன், உங்க வனாந்தரத்தெல்லாம் ஆண்டவர் வயல்வெளியா மாற்றுவார். ஆமென் ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். ஒரு அன்னாரின் துக்கத்தை மாற்றினவர் உங்கள் துக்கத்தை மாற்ற அவர் உண்மை உள்ளவர். நம்ம அப்படியே முடிஞ்சவங்க அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. முடிஞ்சவங்க எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். நேரில் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஹalleluya. உன் சமாதான நதியை போல இருக்கும். ஆமென் ஆமென் சொல்லலாமா? இந்த வார்த்தை அப்படியே நீங்க உள்வாங்கணும். ஆமென். உன் சமாதானம் எப்படி போல இருக்கும்? நதியை போல இருக்கும். நீங்க நதியில இருக்கிற மீனை போல இருப்பீங்க. அவருக்குள்ள இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க. நல்லா கரங்களை தட்டி ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சேர்ந்து பாடலாமா? ஹalleluya. வனாந்திரமே வாடாதே, வானவர் இயேசு வந்து விட்டார். வனாந்திரமே வாடாதே, வானவர் இயேசு வந்து விட்டார். வருத்தங்களோ பாதைகளோ வல்லவர் இயேசு வந்து விட்டார். வருந்திடாதே, சோர்ந்திடாதே, உன் வாழ்வினில் வசந்தமே. வருத்தங்களோ வருத்தங்களோ பாதைகளோ வல்லவர் இயேசு வந்து விட்டார். வருந்திடாதே, சோர்ந்திடாதே, உன் வாழ்வினில் வசந்தமே. வனாந்திரமே வாடாதே, வானவர் இயேசு வந்து விட்டார். வனாந்திரமே வாடாதே, வானவர் இயேசு வந்து விட்டார். சோதனையோ வேதனையோ வென்றவர் இயேசு வந்து விட்டார். கலங்கிடாதே, காத்திடுவார் உன் வாழ்வினில் வசந்தமே. சோதனையோ வேதனையோ வென்றவர் இயேசு வந்து விட்டார். கலங்கிடாதே, காத்திடுவார் உன் வாழ்வினில் வசந்தமே. வனாந்திரமே வாடாதே, வானவர் இயேசு வந்து விட்டார். வனாந்திரமே வாடாதே, வானவர் இயேசு வனாந்திரமே வனாந்திரமே வாடாதே, வானவர் இயேசு வந்து விட்டார். வனாந்திரமே வனாந்திரமே வாடாதே, வானவர் இயேசு வந்து விட்டார். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே
அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் வீழ்ந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் வீழ்ந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாயிரங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவார், நெருப்பாய் நெருப்பாய் நெருப்பாயிரங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவார். ஆவியே 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 பரிசுத்த ஆவியே ஆமே ஆவியே அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஊற்றிடுவே உமல்லமையை அவன் இந்த நாளில் ஃபாதர் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோ ஊற்றுவே ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை 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 தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே 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 எனக்குள்ளே ஊற்றுவே ஊற்றுங்க ஊற்றுங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் அபிஷேகம் செய்தவர் எல்லா தரித்திரங்கள், எல்லா வறுமைகள், எல்லா சோர்வுகள், எல்லா அசதிகள், எல்லா மன அழுத்தங்கள், எல்லா நிர்வீசாரங்கள், எல்லா பாவங்கள், எல்லா பாவத்தின் கிரியைகள் எப்பொழுது அழிக்கப்படட்டும். சந்தரா 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 வல்லமை 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 என்னுடையது. வல்லமை தாருவே தேசத்தை எல்லா சரிகளுங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா அசதிகள், கிட்னி சம்பந்தப்பட்ட துறையினில் சம்பந்தப்பட்ட எல்லா பலவீனங்கள் இப்பொழுது அராய் 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 இப்பொழுது இப்பொழுது வல்லமை வல்லமை நேரடி மூலமாக பார்க்கிற உனக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை தருகிறார். வல்லமை வல்லமை தாருவே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுவே அதற்குள்ளே உமக்காக எழும்பிட. நல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷையில நீங்க பேசுங்க, அந்நிய பாஷையில நீங்க பேசுங்க. பேச பேச பேசத்தான் விடுதலை. ஹல்லேலூயா. முடிந்தது முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. வந்தனா சந்தனா செவத்தி அந்தரா குரோபேனியா நேக்கரா தக்கரபா உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. வந்தனா சக்கலா பரபரபா ஏச்செரவினி அந்தரா பலபா. பலவானே ஏன் பொல்லாப்பில் மேன்மை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொன்னீரே. சொன்னீரப்பா சொன்னீரே. சவுலை விட்டு விலக்கினது போல தாவீதே நான் உன்னை விட்டு விலக்குவதும் இல்லை. மந்தனா கரபனா சக்கரபா லோ ரெபெனி அந்தனா தரபனா சந்தரபா. நன்றி அப்பா சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்லப்பா, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறாரா? நான் அதை திருப்ப கூடாது. ஆமென் சொல்ல முடிஞ்சவங்க அல்ல சத்தம் அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. லோ மந்தரபா சந்தரபா ரமாத்தி அந்தரபா ரபா ரபா கோரமா சந்தரா சென்டரே ரபா
நன்றி ஆண்டவரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா. சொல்லுங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அன்மரே எல்மரா சக்கரா மன்சரந்தியா. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் வானவர் இவர், அல்பா ஒமேகாவும் வானவர் இவர், ஆதியும் அந்தமும் வானவர் இவர், அல்பா ஒமேகாவும் வானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சபையார் பாடலாமா? சபையார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கோரே கோரே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கையில உயர்த்தி. ஆமென். பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். glory glory glory. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே. ஆமென். நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆஹா ஆஹா
தலையை நிமிர பண்ணுகிறவரே. நல்ல கையை உயர்த்தி, தலைக்கு மேல கையை உயர்த்தி, ஆமென். நல்ல கைகளை அசைத்து, அவர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர். ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய். ஆமென். Father, we love you, Lord. Amen. Amen. சர்வஞானியே உம்மையா கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவது உங்கள் கண்கள் காணும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கிரகிக்க, ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய். சர்வஞானியே உம்மையா ஆராதிப்பே. கிரகிக்க முடியா. சொல்லுங்க. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. இந்த மாதத்தில கிரகிக்க முடியா. இந்த நாளிலே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. நல்ல கைகளை தட்டி, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி, சாவுக்கேதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். சொல்ல முடியாத அந்த பலவீனத்தை உன் சரீரத்தை விட்டு பிடுங்கி எறிகிறார். இப்பொழுது அது நடக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆமென். சொல்ல முடிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. என் பிள்ளையை உயிர்ப்பிக்கும் வரை நான் உம்மை விடுவதில்லை. அண்டரா மனசண்டரா. ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, ஒரு புதிய கிருபையினாலே அப்படி நிரப்புகிறார். சோர்ந்து போய் வந்திருக்கிற உன்னை உயிர்ப்பிக்கிறார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி. அல்ல கரங்களை உயர்த்தி, ஆமென். நீங்க சொல்லும் போது வீட்டில் அற்புதம் நடக்கிறது. கிரகிக்க முடியா. கரங்களை உயர்த்தி, நாம் யோசித்து பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க கூட முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ராபா ஷாக்காபா. எல்லா ஆவில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்பும், அவருடைய கிருபை நம்மை நிரப்பும். ராந்தா ரா ஷாக்காபா லாதா ராபா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். நன்றி ஆண்டவரை. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஷாக்காமா நாதா ராகாபா.
ராந்தா லாதா ராகாபா லாதா ராபா கரா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாசகபாதாலாபா ராந்தா லாகா மனாதா ராபா கரா ராந்துரு ஷகரு பகரா லாதா ரமா கராபா கதரபா ராந்தா லாகா மனாதா ராலா கரா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. கரங்களை உயர்த்தி எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனர், எங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிற தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவர், உம்முடைய ஜனங்களாய் நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சவுல் மரித்து போனான். சாமுவேல் ஒரு ராஜா இல்லை என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், தைல குப்பியை எடுத்துக்கொண்டு போய் ஈசாயின் மகன் ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். சாமுவேல் போய் அங்கே தன்னுடைய சரீரத்தை, அதாவது முகத்தை பார்க்கிறான். இவன் தான் ராஜாவாக இருக்குமோ என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறதில்லை. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நீங்க சில காரியங்களை செஞ்சீங்க, உண்மையா செஞ்சீங்க, ஆனா அது மனுஷனுடைய பார்வையில வித்தியாசமாக அதை எடுத்துக்கொண்டு உங்களை கேவலப்படுத்திட்டாங்க, உங்களை மோசமான வார்த்தைகளினாலே சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும் வரையறுக்கிற ஆண்டவர் அவர். நாம் அவருக்கு முன்பாக உண்மையாய் இருப்போம் என்று சொன்னால் எந்த மனுஷனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் என்கிற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த மனுஷனை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்பதாகவே எங்களுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன், இப்பொழுதே அற்புதங்கள் நடப்பதாக, உம்முடைய நாமத்தில் அதிசயங்கள் நடப்பதாக. தேவன் தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி அவருடைய கரங்களினால் அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கரத்தின் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை அவர் செய்வார்.
பென்சமின் கிட்னி பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் சுகப்படுத்த, மெர்சி நுரையீரல் பிரச்சனை மாற, செல்வி கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மாறும்படி, விஜி தலை சுற்று நீங்க, பால்ராஜ் ஐசியூல இருக்கிற அவரை ஆண்டவர் சுகப்படுத்த, லியா ஸ்ரீ ஜுரம் நீங்க, குளோரி கேன்சர் பரிபூர்ண சுகம் உண்டாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் இறங்குவீராக. இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிறவர்களை நீர் தொட்டு பலப்படுத்தும். மரண படுக்கையில் இருக்கிறவர்களை நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், ஆபரேஷன் செய்யப்பட்டவர்களை ஆண்டவரே நீர் தொடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இந்த வாரத்தில் தங்களுக்கு அருமையானவர்களை இலக்கு கொடுத்த குடும்பங்கள், கடந்த வாரத்தில் அந்தோணி சாமி 67 வயது, ஐயப்பன் தாங்கல், லட்சுமி 84 வயது, மேற்கு மாம்பலம், குமார் 60 வயது, மேற்கு தாம்பரம். இந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஆறுதல் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிடும். குடும்பங்களை ரட்சிப்பு உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைப்பீராக. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நல்ல ஆண்டவரை வேலைகள் கிடைக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை, கிருபையை ஆண்டவர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் புதிதாக வந்திருக்கிற உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுடைய தேவைகளுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இன்றைக்கு ஆலயத்திற்கு புதிதாக வந்த நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்கிறேன். கார் பார்க்கிங் ஏரியாவிலே புதிதாக வந்தவர்கள் இருந்தாலும் கரங்களை உயர்த்துங்கள். அப்படி கரங்களை உயர்த்தின நீங்கள் முன்பாக கடந்து வரும்படி கேட்கிறேன். இந்த சென்னை பட்டணத்தில் இருந்து நீங்கள் வந்திருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் முன்பாக கடந்து வாருங்கள். இந்த தமிழ்நாட்டில் வேறு இடத்துல இருந்து நீங்கள் இந்த ஆராதனையை பார்க்கும்படி வந்திருந்தால் ஜெபித்த பின்பதாக நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் சபையார் நம்முடைய கரங்களில் காணிக்கைகள், தசம பாகங்கள், மிஷினரி ஊழியத்திற்காக, கட்டட நிதிக்காக, மற்ற பொருத்தனை காணிக்கைகளை கரங்களில் ஏந்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். புதிதாக வந்தவர்கள் முன்பாக வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிதாக வந்த இவர்களை சபையார் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, புதிதாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எங்களை நம்பி இந்த சபைக்கு நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இவர்களை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு இவர்கள் நிலைத்திருப்பார்களாக. உம்மை இரட்சகராக, ஆண்டவராக இவர்கள் காணும்படி நாங்கள் செபிக்கிறோம். என்ன தேவையோடு அவர்கள் வந்தார்களோ அந்த தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்மிடத்தில் வந்தவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நீர் சந்தித்தீர். அப்படி ஆண்டவர் சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புதிதாக வந்தவர்கள் அந்த ஊழியரோடு கடந்து செல்லுங்கள். சபையார் காணிக்கை கொடுக்கும் சமயத்தில் அறிவிப்புகளை கவனிப்போம். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6:15 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, சனிக்கிழமை மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, 12:30 மணி மற்றும் மாலை 4:30 மணி, 6:15 மணி மற்றும் காலை 11 மணிக்கு பால்ஸ் ஹாலில் நடைபெறும் வாலிபர் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். சத்தியம் டிவியில் ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒளிபரப்பாகும். NLG சபை மற்றும் NLCC ஜெப மையத்தில் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஜெபம் நடைபெற்று வருகிறது. NLCCயில் வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை ஜெபிக்க ஒப்பு கொடுத்தவர்கள் தவறாமல் செல்லவும். சபை கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி, 9 மணி மற்றும் 11 மணிக்கு 4வது மாடியில் உள்ள CE ஹாலில்
ஹாலில் நடைபெறும். இதில் கிறிஸ்தவ வளர்ச்சி, ஆத்தும ஆதாய பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சி, ஆலோசனை ஊழியங்கள், வேத பாடம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் போன்ற பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். சபையார் படிக்க ஆயத்தமாகுங்கள். விசேஷித்த உபவாச ஜெபம் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். ஜெப பங்காளர்கள் மற்றும் சபையார் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கிட்ஸ் ரிட்ரீட் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு NLCCயில் நடைபெறும். சபை வாகனம் மூலம் வர விரும்புகிறவர்கள் 300 ரூபாயும், நேரடியாக வருகிறவர்கள் 200 ரூபாயும் பதிவு கட்டணமாக செலுத்தி உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளை சிறந்த முறையில் வளர்ப்பது என்பதை குறித்த சிறப்பு ஆலோசனை கூட்டம் பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு மதியம் 3 மணிக்கு நடைபெறும். AG மெகா வேதவினா போட்டி வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். என்னாகமம் மற்றும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். 13 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் பங்கு பெறலாம். முன்புறம் உள்ள கவுண்டரில் பதிவு கட்டணம் ரூபாய் 40 ஜூலை 12ஆம் தேதிக்குள் செலுத்தி உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். சபையார் ஆராதனை நேரங்களில் மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்த்து சுவிட்ச் ஆஃப் அல்லது சைலண்ட் மோடில் வைத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அற்புத மாலை ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:15 மணிக்கு நடைபெற்று வருகிறது. இதில் அநேகர் கலந்து கொண்டு தேவனின் அற்புத சுகத்தை பெற்று செல்கிறார்கள். நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் NLAG சென்னை என்ற நமது யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பை காணலாம். மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlag.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 984090977774 என்ற ஜிபே எண்ணுக்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க காத்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதிலும் நடத்தின ஆண்டவர் வருகிற நாட்களிலும் ஆச்சரியமாக நடத்துவாராக. விசேஷமாக ஜெப மையத்தில் போய் ஜெபிக்கிறவர்கள், NLAGயில் ஜெபிக்கிறவர்கள், NLCCயில் ஜெபிக்கிறவர்கள், ஜெப மையத்தில் ஜெபிக்க போகிறவர்கள், ஜெப குழுக்கள், இவைகளெல்லாம் ஊக்கமாக உறுதியாக செயல்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சபை கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. வகுப்புகள் காலை 7 மணி, 9 மணி, 11 மணிக்கு 4வது மாடியில் உள்ள C ஹாலில் நடைபெறும். விசேஷித்த உபவாச ஜெபம் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறும். ஜெப பங்காளர்களும் கலந்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளுக்குரிய ரிட்ரீட்டுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். இந்த வாரம் சனிக்கிழமை 25ஆம் தேதி வேத வினா போட்டிக்கு 276 பேர் பெயர் கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்த வாரம் 26ஆம் தேதி 3:30 மணிக்கு நம்முடைய சபையில் இங்கே வைத்து மதியம் நடைபெறும். விசேஷ ஞானஸ்நான ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே உண்டு. ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாய் உள்ளவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்படி அன்பாக கேட்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். ஐயா ஞானஸ்நானம் எடுக்கணும், கை வைத்து காண்பீங்கள். ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கை வைத்தினவர்கள் எழுந்திருங்கள். உங்களுக்கு அந்த பாடங்களை குறித்து எடுப்பார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உடன்படிக்கை ஜெபம் செய்ய மறவாதிருங்கள். ஜாமக்கானுடைய ஜெபம், தனி ஜெபம் செய்ய நீங்கள் கடந்து வந்து NLCCயிலே இங்கேயும் வந்து ஜெபம் பண்ணலாம். உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபங்களை செய்யுங்கள். தலைமைத்துவத்து பயிற்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஜூமில் நடைபெறும். என்னுடைய ஒய்ஃப் அந்த பாடத்தை எடுப்பாள். நீங்கள் இதில் கலந்து கொண்டால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
இந்த வாரத்தில் லண்டன் ஊழியத்துக்காக நானும் ஒய்ஃபும் கடன் செல்கிறோம். நீங்கள் என் ஊழியத்துக்காக பிரயாணத்துக்காக போகிற அந்த சபையில் இருக்கிற ரிட்ரீட் 4 நாட்கள் அவைகளை ஆண்டவர் ஆசீர்வித்து தரும்படி நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன் என்ற இந்த பாடலை நாம் பாடுவோமாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கைகளை நல்லா உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து அந்நிய பாஷைகளோடு ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருப்படி நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி, தேவனே உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த ஆண்டவரை எங்களை அழைத்திருக்கிறீர். அந்நிய பாஷைகளை தேவனுக்கு நேராக பேசுங்கள், உங்கள் பக்தி விருத்தி அடைய பேசுங்கள். ஹல்லேலூயா. ரகசியங்களை பேசுங்கள். தேவன் உங்களுக்கு உள்ளே இருந்து ஆழமாய் கிரியை செய்ய பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதை பேசுகிறதை நிறுத்திவிட்டீர்களே, ஆனால் மறுபடியும் புதுப்பித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமையின் கரம் உங்களை நிரப்பட்டும். எல்லாரும் பால்கனியில் கீழே இருக்கிற எல்லாரும், ஆவியானவரே உம்முடைய வல்லமை இந்த நாட்களில் இறங்கி கிரியை செய்யட்டும்.
உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபையின் கரம் இந்த நாளில் இறங்கி வரட்டும். உம்முடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஓர மகாந்தர மகாந்துலுக்குரமா ஷிரமஹாந்தரு கதனமா கதரமா ஹே ரமா லால்தியாதரபாலமா. நல்ல ஒரு விடுதலை, நல்ல விடுதலை, நல்ல விடுதலை, அற்புத அடையாளங்கள். ஓர சாந்தர கத்தரமா புற மகாந்தலம கத்தலமக்கமா புராந்தரைய சுரதனியாந்தரமக்கமா. கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறாதவர்கள் கை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். ஐயா, அந்நிய பாஷை அடையாளத்தோடு நாங்கள் இன்னும் அபிஷேகம் பெறலை, நாங்கள் பேசலை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். கை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் முன்னாலே வரும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்காக விசேஷித்த ஜெபம் செய்யப்படும். முன்னாலே வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவருடைய கிருபையின் கரம் ஒவ்வொருத்தருக்கும் செய்யட்டும். ஆஸ்பத்திரியில் சுகவீனமாய் படுத்திருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாக, முடியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருத்தரை தொடும். இப்பொழுதும் இங்கேயும் பலவீனத்தோடு நோய்களோடு ஆண்டவரே சரீர சுகவீனத்தோடு வந்திருந்தால் இப்பொழுது நீர் தொட்டு உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு உட்காருங்கள். மற்ற இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற சேட்டலைட் சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. NLCCயிலும் குன்றத்தூரிலும் கொருக்குப்பேட்டையிலும் போரூரிலும் ஆலந்தூரிலும் வேங்கடமங்கலத்திலும் மற்றும் கிருகம்பாக்கம் வருகிற நாட்களில் ஆண்டவர் அவைகளை ஆசீர்வித்து தருவார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்பட ஆண்டவருடைய பலத்த கரம் இந்த மக்கள் அனைவரோடும் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே நாம் பலப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை இந்த பட்டணத்திலும் தேசத்திலும் மகிமைப்படுத்துவோமாக. கிருபையின் காலம் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருந்தது. ஆண்டவர் அந்த கிருபையின் காலத்தை ஆரம்பித்து அந்த கிருபையின் காலத்தில் சபையை ஏற்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி சாத்தானின் தலையை நசுக்கி ஆண்டவர் அற்புதமாக நம்முடைய அந்த கிருபையின் காலத்தை ஆரம்பித்து வைத்தார். கிருபையின் காலமே புறஜாதிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தள்ளிவிட்டார்கள். புறஜாதிகள் இந்த நாட்களில் அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்காக இந்த கிருபையின் காலத்தில் நம்மை அழைத்தார். இந்த கிருபையை விருதாவாக பெறக்கூடாது, கிருபையை இழந்து விடக்கூடாது, கிருபையிலிருந்து விழுந்து விடக்கூடாது, கிருபையை போக்கடித்து விடக்கூடாது, கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டிவிடக்கூடாது, கிருபையை பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லி கிருபை பெருகிறது என்று தவறாய் போய்விடக்கூடாது, கிருபையின் ஆவியை நிந்திக்கக்கூடாது என்று படித்தோம். கிருபையினால் வருகிற ஆசீர்வாதம் ஜெபத்துக்கு கிருபை உதவி செய்கிறது, கொடுக்கிறதற்கு உதவி செய்கிறது. கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியும் கர்த்தர் ஊற்றுகிறார்.
அதிகமான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்ற தலைப்பில் கடந்த வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த வாரத்தில் கிருபையின் காலத்தில் ஆண்டவர் செய்ய போகிற ஆசீர்வாதங்கள், கிருபையை கொண்டு ஆண்டவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். கிருபை என்பது வேதத்தில் எழுதப்பட்ட இடங்களில் அதிக ஆசீர்வாதத்தோடு அந்த வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ரெண்டாவது, கிருபை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். மூன்றாவது, விலகாத கிருபை என்ற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை ஆண்டவர் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவனை பிரித்து எடுத்து கிருபையினாலே, அவன் செய்த புண்ணியத்தினால் அல்ல, அவன் செய்த எந்த காரியத்தினாலும் அல்ல, கிரியைகளினாலும் அல்ல, ஆண்டவர் அவனை கிருபையினால் அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாட்களில் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உங்களை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த கிருபை என்பது ஆண்டவர் எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்கிறார். நம்முடைய தேவனிடத்திலே இருக்கிற கிருபை, அவர் அதில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தாராளமுள்ளவராய், ஏராளமான கிருபையை அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதற்கு ஏற்ற சமயத்தில் உனக்கு இருக்கிற ஏற்ற தேவைகளை சந்திக்க அந்த கிருபையை ஆண்டவர் ஏராளம் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த கிருபை 1 எபேசியர் 8 அந்த கிருபையை பெருக செய்ய வல்லவர். உனக்கு அந்த வாழ்க்கையில் இந்த கிருபை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வரணும். பரத்திலிருந்து வருகிற உதவி உனக்கு எப்பொழுதும் பெருகி கொண்டே வரணும். அது உன்னை விட்டு குறைந்து விடக்கூடாது. ஆமேன். 2 தெசலோனிக்கர் 2:16 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன், நமக்கு ஆண்டவர் கிருபையாய் இத்தனை காரியத்தை செய்கிறார். அன்பு கூர்ந்திருக்கிறார், நல்ல நம்பிக்கையை தருகிறார், நித்திய ஆறுதலை தருகிறார். அதோடு கூட பிதாவாகிய தேவன் ஒரு நல்ல தகப்பனை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கரம் உயர்த்தி, பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு தகப்பன், அவர் நம்முடைய தகப்பன். இதெல்லாம் ஆண்டவருடைய பெரிய கிருபை என்பதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 1 பேதுரு 3 1 தீமோத்தேயு 1:14 வாசிப்போம். நம்முடைய கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாக பெருகிற்று. கர்த்தருடைய கிருபை நம்மிடத்திலே பரிபூர்ணமாய் பெருகுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ, எவ்வளவு விசுவாசம் வைக்கிறோமோ, அவ்வளவாய் அந்த கிருபை பூரணமாய் நம்மிலே பெருகும். ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக. அந்த கிருபை நம்மிலே பூரணமாய் பெருகணும். 1 பேதுரு 3:7 கடைசி பகுதியை வாசிங்கள். நித்திய ஜீவனாகிய உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை
நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கனத்தை செய்யுங்கள். பெண்களை பற்றி சொல்லும்போது ஸ்திரீகள் பலவீன பாண்டங்கள், அவர்களோடு விவேகத்தோடு நடக்கணும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். காரணம் என்ன? குடும்பத்தில் அந்த கிருபை நம்ம வருவதற்கு, ஜெபம் தடையில்லாமல் இருப்பதற்கு, குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தோடு வாழ்ந்து ஆண்டவர் தருகிற அந்த நித்திய ஜீவ கிருபையை ஆண்டவர் ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்க போகிறார். அவர்கள் சிங்காசனத்தில் அவர்களோடு உட்காருவார்கள். அந்த நித்திய ஜீவனுடைய கிருபை குடும்பத்திலே பெருக வேண்டும் என்பதை பார்க்கிறோம். முதலாவது ஆதியாகமம் 19:19 லோத்துவுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை பார்ப்போம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை, தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். நான் மரித்து போவேன் என்று சொன்னான். லோத்து உடைய வாழ்க்கையை படிக்கும்போது அவன் தானாக தன் கண்களை ஏறெடுத்து யோர்தானின் சமபூமியிலே சோதம் குமாரா என்னும் இந்த பட்டணத்தில் குடியிருக்க வந்தான். ஆனால் அந்த பட்டணத்தின் மக்கள் பயங்கர அநியாய பாவங்களை செய்த போது, தேவனிடத்தில் அந்த பாவம் போன போது அவர் அதை பார்ப்பதற்காக பூமியில் இறங்கி வந்தார். தூதர்களை அனுப்பினார். அதை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதை அழிக்கப் போகிற சமயத்தில் அவர் தூதர்களை அனுப்பி இந்த லோத்துவையும் அவன் குடும்பத்தாரையும் பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த இடத்தை நான் அழிக்கப் போகிறேன், இந்த இடத்தை விட்டு நீங்கள் போய்விடுங்கள், இந்த இடத்தை விட்டு நீங்கள் ஓடிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் தாமதித்த போது ஆண்டவருடைய தயவுள்ள கரம், அவங்க தூதர்கள் அந்த கைகளை பிடித்து, அவர்களுடைய கைகளை பிடித்து வெளியே கூப்பிட்டு வெளியே அழைத்து கொண்டு வருகிறார்கள். அதில் ஆண்டவருடைய கிருபையை பாருங்கள். உன் குடும்பத்தை சேர்ந்த யாராவது இதுக்குள்ளே இருந்தால் அவங்களையும் சேர்த்து நீ கொண்டு வந்து விடுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அவருடைய பிள்ளைகளை திருமணம் செய்கிற அந்த மக்கள் அங்கே இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த ஊரை அழிக்கப் போகிறார் ஆண்டவர், வெளியே வாங்கன்ட்டு. அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். கடைசியில் அவர்களை விட்டு விட்டு வந்தார்கள். ஆண்டவருடைய தயவு கிருபை நம்முடைய சொந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் காக்கணும் என்பது. கைகளை உயர்த்தி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காத்த கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் கெட்டு போகக்கூடாது. அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை பார்த்து மலைக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லும்போது, அப்போ லோத்து சொல்கிறான், அந்த மலைக்கு என்னால் ஓட முடியாது, இந்த பக்கத்தில் இருக்கிற சிறு ஊருக்கு நான் போயிடுறேன், நான் என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது, ஆண்டவர் உனக்காக இந்த நேரத்தில் அதையும் உனக்கு வாக்குப்படுறேன், உன் நிமித்தமாக அந்த ஊரையே நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். கை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கிருபையை பாருங்கள். கேட்குறவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறவர், உனக்காக ஒரு ஊரையே ஆண்டவர் அழிக்காமல் காப்பாற்றுகிற கர்த்தர். அப்படிப்பட்ட கிருபை நிறைந்தவர். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த மலைக்கு அந்த சிறு ஊருக்கு போய் சேரும் வரைக்கும் வானத்திலிருந்து அக்கினி வராது. ஹல்லேலூயா. அவன் அந்த குடும்பத்தோடு போய் கொண்டிருக்கிறான். சொல்கிற கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா ஆபத்து. அவனுடைய மனைவியை பார்த்து சொன்னார், நீ பின்னிட்டு திரும்பாத. அவங்கள பார்த்தே சொல்கிறார், ஓடிப்போங்க, பின்னிட்டு பார்க்காதிருங்கள். ஆனால் அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானா. ஆனால் இவர்கள் தப்பித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய கிருபை அந்த லோத்துவின் மேலே இருந்தது. ஆண்டவருடைய கரம் உங்கள் குடும்பத்தின் மேலும்
நம்முடைய பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. ஆமென். இரண்டாவது ஆதியாகமம் 24:27 வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆபிரகாமியை தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. போதும். ஆபிரகாமின் குடும்பத்தின் மேலே ஆண்டவர் கிருபையையும் உண்மையையும் ஆண்டவர் நீக்கவே இல்லை. ஆபிரகாமுடைய குடும்பத்தில் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்கு எலியேசரை அனுப்பும்போது அந்த காரியத்தில் ஆண்டவர் ரொம்ப கிருபையை வைத்திருந்தார். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு இந்த குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணும். ஆண்டவர் கிருபையை அனுப்புனாதான் குடும்பங்கள் இந்த நாட்களில் பாதுகாக்கப்பட முடியும். அவனை நேர் வழியாய் ஆண்டவர் அவனை நடத்தினார். எலியேசரை ஆண்டவர் எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அந்த எலியேசர் என்ன ஜெபம் பண்ணுகிறானோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு பதில் கொடுக்கிறார். அந்த ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்தினார். அப்படி நடத்துவார் என்று விசுவாசிக்கணும். இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். 2 கைகளை நல்லா உயர்த்தி குடும்பங்களில் திருமணம் ஆண்டவரே நடக்காதிருக்கிற குடும்பங்களில் சீக்கிரமாய் காரியங்களை வாய்க்க பண்ணணும். ஆண்டவர் வயது ஆகி கொண்டு போகும்போதும் பல காரியங்களை செய்யும் போதும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவனே ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த அந்த கிருபை, அவனுக்கு தூதனை அனுப்பி வைத்த கிருபை, சரியான இடத்துக்கு அனுப்பி வைத்த கிருபை, நேர்வழியாய் ஆண்டவரை போன அந்த கிருபை, ஆண்டவருடைய கரம் இறங்கி சரியான அடையாளத்தை காண்பித்து சரியாய் நீர் நடத்தினது போல அந்த கிருபை இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உங்கள் நாமம் மைமைப்படுவதாக. அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் காத்த கிருபை, உன் கிருபை என்னை தாங்கிடுதே என்று பாடுவோமாக. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் காத்த கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் காத்த கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. எங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் உம்முடைய கிருபையை அனுப்புவீராக. ஆமென். ஆதியாகமம் 39:21 வாசிப்போம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபையை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ
அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனோடு கூட தேவனுடைய கிருபை இருந்தது. யோசேப்பை அநியாயமாய் குற்றம் சுமத்தி அவன் செய்யாத குற்றத்தை அவன் மேல் சுமத்தினார்கள். அப்பொழுது அந்த யோசேப்பு, போத்திபாரின் மனைவி இப்படி சொன்னாள், இப்படி செய்தாள் என்று சொல்லி எங்கேயாவது அவன் பேசுகிறத பார்க்கல. பேசாமல் போய் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு அவனுடைய கிருபை இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்வார். கர்த்தர் உன் கூட இருந்து நீ எந்த சூழ்நிலையில் உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை பொய்யா குற்றம் சுமத்தி உன்னை தள்ளியிருப்பாங்க. உன் மேலே பொறாமை உள்ளவர்கள் உன் கூட இருந்தவர்களே அதை செய்வார்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தர் உன் கூட இருப்பார். கர்த்தர் உன் கூட இருப்பார். நீ அமைதியாக போயிட்டினா கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால யோசேப்போடு ஆண்டவருடைய அந்த கிருபை இருந்ததுனால சிறைச்சாலை அந்த காரனுடைய தலைவன் அவனுக்கு எல்லா தயவையும் கொடுத்து அவனை மேலே உயர்த்தி அங்கு வைத்திருந்தார். ஆண்டவர் அற்புதங்களை அங்கு செய்ததை நாம் பார்க்கிறோம். உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீ இருக்கிற இக்கட்டான நிலையில் அவருடைய கிருபையினாலே தயவுனாலே உன்னை உயர்த்துவாராக. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்து ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை உயர்த்தி அவருடைய தேவைகளை சந்தித்த அதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கட்டும். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. எபேசியர் 3:2 அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை பற்றி சொல்லுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் 3:2. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அடுத்த வசனம் வாசியுங்கள். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். முதலாவது, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவனுக்கு அந்த கிருபையின் பொறுப்பை கொடுக்கிறார். அளிக்கப்பட்ட கிருபை, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை ஒரு காரியத்தை செய்யணும். ரெண்டாவது, அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிருபை, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிருபை என்று சொல்லுகிறார். முற்காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் வெளிப்படாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த கிருபையை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த கிருபை என்ன? புறஜாதிகளாகிய நாம் 3 முக்கிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்று, அவர் நமக்கு கொடுத்த அவர்களோடு கூட உள்ள சுதந்திரம். புறஜாதிகள் உடன் சுதந்திரர். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாய் தெய்வத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்தார். அதே கிருபை
நமக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற நம்மையும் அவர்களோடு உடன் சுதந்திரராய் இருக்க பிரித்தெடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சபையிலே தான் இந்த சத்தியம் விளங்குகிறது. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவர்கள், இனத்தை சேர்ந்தவர்கள். பல ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய மத்தியில் உண்டு. சிலர் பணக்காரராயிருப்பார்கள், ஏழைகளாயிருப்பார்கள், படித்தவர்களாயிருப்பார்கள், படியாதவர்களாயிருப்பார்கள். அத்தனை பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நம்மை அந்த ஒரே தெய்வத்தோடு கூட இணைக்கப்பட நம்மை ஒரே சரீரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். சபையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சபைக்கு தேவை. சபையில் ஒவ்வொருவரும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆண்டவரோடு இணைத்து சுதந்திரராக, அது மாத்திரமல்ல ஒரே சரீரமுடையவர்களாக, பைபிளில் எழுதியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு உரியதாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய வாக்கு தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகினாலே இந்த வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கும் நிறைவேறி வருகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ரகசியத்தை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆகையினாலே பவுல் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த வெளிப்பாட்டுக்காக, இந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். 7ஆம் வசனத்தை நீங்கள் படியுங்கள். தேவனுடைய பலத்த சத்துவத்தால், தேவனுடைய பலத்த சத்துவத்தால், அவருடைய வல்லமையான அந்த பவர்னால, எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். இந்த சுவிசேஷத்துக்கு நான் என்னதானேன்? ஊழியக்காரன் ஆனேன். அவன் ஊழியம் செய்கிறது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை, அந்த சுவிசேஷத்தை, அதை பற்றி சொல்லியிருக்கிறது தேவ வல்லமையினால் கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் தேவ கிருபையில் உள்ளது. அந்த சுவிசேஷத்தை கொடுக்கும்போது அது தேவ வல்லமையினால் கொடுக்கப்பட்டது. அதனால் தேவன் எனக்கு அளித்த கிருபை, தேவன் எனக்கு வெளிப்படுத்தின கிருபை, தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தினாலே அவருடைய வரங்களினால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி இவனுக்கு கொடுக்கிறார்? 8ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், உன்னதத்தில் உள்ள துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, அப்போ உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்கள், அதிகாரங்கள், மேலே வானத்தில் பிசாசுகள், பிசாசின் கிரியைகள் இதெல்லாம் இருக்குது. இந்த பிசாசுகள், இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் என்ன நினைக்குன்னா, சபையில் ஒருத்தரும் சரியாக இருக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் இணைய முடியாது, குடும்பத்தில் கணவன் மனைவி இணைஞ்சி இருக்க மாட்டாங்க. பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆனால் கிருபையினால் சபை இணைஞ்சு இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருபையினால் குடும்பம் ஒன்றா இருக்கும். அதை பிசாசுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துவார். சபையின் மூலமாக இது தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சபையின் மூலமாக இதை உலகத்துக்கும் தெரியப்படுத்தணும். உன்னதத்தில் இருக்கிற பிசாசுகளுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தெரியப்படுத்துறது என்னது? அவருடைய கிருபையினால் நம்ம எல்லாரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். இந்த கிருபை இவனுக்கு இந்த பவுலுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான்
கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்தார்? பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் எப்படிப்பட்டவன்? ஒரு சிறியவன். அவன் சொன்ன ஒரு முறை சொன்ன, பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று சொன்னான். நம்ம வாழ்க்கையில் நம்ம பற்றி என்ன எண்ணம் வச்சுருக்கோம்? என்னை விட்ட ஆள் இல்லை, நான் தான் முக்கியமான ஆள், நான் தான் புருஷன். தெரியாமலாம் இருக்குது, நீ தான் புருஷன்னு தெரியும். நான் முக்கியமானவன் என்கிற எண்ணத்தை விட்டுட்டு மற்றவர்களை முக்கியமானவர்களாக எண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பிலிப்பியரில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அல்லவா? மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ண வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஆகையினால மற்றவர்களை மேன்மையாக எண்ணணும், மற்றவங்களை முக்கியமாக எண்ணணும், மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ணணும். ஆமென். உன் புருஷன் குடும்பத்தை உன் குடும்பத்தை விட மேன்மையாக எண்ண, உன் மனைவி குடும்பத்தை உன் குடும்பத்தை விட மேன்மையாக எண்ண. உன் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் மேன்மைப்படுத்தணும். நான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. நான் எல்லாரிலும் சிறியவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அன்றைக்கு தன்னை தாழ்த்தினார். அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. நம்முடைய உள்ளத்துக்குள்ள எப்பவும் மற்றவங்களை மேன்மையாக என்னன்னா இப்படிப்பட்ட கிருபையெல்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை மற்றவர்களுக்கு சேவை செய்ய அழைத்திருக்கிறீர், நான் அதை உணர எனக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தருவாராக. இந்த கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். ஆண்டவர் லோத்துவுக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, அந்த கிருபையில் அவனுக்கு ஆண்டவர் அளித்த கிருபை, ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின கிருபை, ஆண்டவர் அவனுக்கு வல்லமையாக கொடுத்த சுவிசேஷத்தின் கிருபை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிருபையினால துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த கிருபை இன்னது என்பதை தெரியப்படுத்த சபைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். விலகாத கிருபை. ஏசாயா 54:10 வாசிப்போம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று நீ சொல்லி இருக்கிறீரே, இந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை விட்டு உம்முடைய கிருபை விலகவே விலகாது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவு அற்றவளே, உன் கல்லுகளை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் உனக்கு கிருபை. நீ தேற்றவற்றிருந்தாலும் சிறுமைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவர் கிருபையை உனக்கு ஆண்டவர் தருவார். உன் பிள்ளைகள், ஆமேன், அல்லேலூயா, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். 2 கைகளை வைத்து, அதெல்லாம் அவருடைய கிருபை தான். உன் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் பிள்ளைகள் சீர்கட்டு போக மாட்டார்கள்.
உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உன் பிள்ளைகளை தெரிந்தெடுத்து கொள்வார். அந்த பிள்ளைகளுடைய சமாதானம், அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை ஆண்டவர் பெரிதாக மாற்றுவார். ஆமே, நீ பயப்படுகிற பயம் அது விலகி போவதாக. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறதுனால உனக்கு விரோதமாய் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் உட்கார்ந்து உருவாக்குவான். உனக்கு விரோதமாக என்னென்னலாம் செய்யலாலும் உட்கார்ந்து அதையே யோசித்து அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆயுதங்கள் உனக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக இந்த நாட்களில் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஆமென், ஆமென். வாசிங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், ஊழியக்காரர் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உண்டான நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டார். சங்கீதம் 66:20 வாசிப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டார். கிருபையை உன்னை விட்டு விலக்காமல் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி உன் ஜெபம் கேட்கப்படும். உன் கிருபை உன்னை விட்டு, தேவன் கொடுத்த கிருபை உன்னையும் உன் குடும்பத்தை விட்டு விலகாமல் இருக்கும். ஆண்டவர் அதை காப்பார். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் இந்த நாளில் உன்னோடு கூட இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 1 நாளாகமும் 17:13 படி வாசியங்கள். 1 நாளாகமும் 17:13. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், குமாரனாய் இருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ண மாட்டேன் சொல்றார். உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கிருபை இழந்தவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே வச்ச கிருபையை நான் விலக்க மாட்டேன். தாவீதுக்கு ஆண்டவர் அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கும் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அதை விலக்க மாட்டார். ஆண்டவருடைய கிருபை உன்னோடு கூட இருப்பதாக. தேவ கிருபை விலகாமல் காக்கும் கிருபை. ஆமென். அது காத்த கிருபை தேவனுடைய கிருபை விலகாமல் நம்மை காத்த கிருபை என்ற கிருபையோட பாடலை மறுபடியும் பாடுவோமாக. வல்ல கிருபை, நல்ல கிருபை. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பாடுவோம் தேவனுடைய வல்லமையை பற்றி. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் காத்த கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் காத்த கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வென்று போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின்
தீ கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. உணர்ந்து பாடுங்கள். அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. கைதட்டி எல்லாரும் பாடுங்க. நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே வல்ல கிருபை, அல்லேலூயா. வல்ல கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் காத்த கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே முழுகாமல் காத்த கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. கைகளை நல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. அந்த கிருபையினால இதுவரைக்கும் நடத்தினி, இதுவரைக்கும் வலுவாமல் நடத்தினி, அக்கினியில் வேகாமல் என்னை காத்து கொண்டே, தண்ணீரிலே மூழ்கி போகாமல் காத்து கொண்டே. உடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறதப்பா. இந்த சூழ்நிலையில் உடைய கரம் கூட இருப்பதாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கிருபையினால ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அந்த கிருபையின் மேகம் வந்து இறங்குவதாக. ஒவ்வொரு சரீரத்தின் மேலும் போதுமான கிருபை வந்து இந்த காலை நேரத்து இறங்குவதாக. ஒவ்வொருவரும் மேலும் தேவனுடைய ஒத்தாசை பரத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசேஷித்த கிருபையை அருளி செய்வீராக. லோத்துவுக்கு அருளி செய்து அவனை பயங்கர ஆண்டவரே சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி அவனுக்காக ஜெபிக்க ஒரு ஆபிரகாமை எழுப்பினீரே, அதை போல எழுப்புவீராக. உடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. தடைப்பட்டு போயிருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு சீக்கிரத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஓ காட், தேங்க்யூ. உடைய நாமம் மைமைப்படுவதாக. எங்களை அநியாயமாய் ஆண்டவரே எங்கள் பேரை கெடுத்து எங்களை அநியாயமாய் சொல்லி பல குழப்பங்களை உண்டு பண்ணுகிற ஆட்களுக்கு மத்தியிலேயும் உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருந்து எங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் தயவுள்ள கரம் வைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து நிறுத்துவீராக. உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இந்த இடத்தில் இருந்தால், இந்த இயேசுவன் உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்ற அந்த நம்பிக்கை உள்ள இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் நம்பிக்கை கொடுப்பார். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். யாராவது இருந்தால் கைகளை உயர்த்தி காண்பீர்கள். முன்னாலே வாருங்கள்.
உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த அற்புதங்களை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் என்றைக்கு இருப்பதாக. ஆமென்.